இப்ப சொல்லு, என் மாமனுக்கு நான் பொருத்தமா இல்லையா? பீஸாவுக்கு டொமேட்டோ சாஸ் மாதிரியே இருக்கிற. இப்ப தெரியுதா என் மார்க்கெட்? இந்த மார்க்கெட்ல இருக்க பாதி பேர் ஏன் பின்னாடி தான் சுத்துறாங்க. எல்லாம் என் நேரம்மா. மாமா, ஏய் பாப்பா, ஏய் ஐயோ, ஏய் பாப்பா, ஏய் இந்த ஒரே குழப்பமா இருக்குதே. நான் பார்க்கும்போது விக்ரம் தானே நின்று பேசிட்டு இருந்தான். இவன் என்னடான்னா விக்ரமே இல்ல முருகன்னு சொல்றா. ஒண்ணுமே புரியலையே. இவ போய் சொல்றாளா இல்ல நான் தான் அவன் மாமா மக முருகனை பார்த்துட்டு விக்ரம்னு நினைச்சிட்டனா? ஒரே கண்புருஷா இருக்குதே. எதுக்கும் மேடத்துக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லிடுவோம். ஹலோ ஹலோ மேடம், இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் மார்க்கெட்ல விக்ரம பார்த்தேன். விக்ரம பாத்தியா? போய் அவனை புடிச்சு லாக் பண்ண வேண்டியதானே? அது ஏன் கேக்குறீங்க மேடம்? அவனை பிடிக்கலான்னு நினைச்சுதான் பக்கத்துல போனேன். அதுக்குள்ள அவன் எஸ்கேப் ஆயிட்டான் மேடம். என்ன சொல்ற? நீ நிஜமாவே விக்ரம தான் பாத்தியா இல்ல வேற யாராவது பாத்துட்டு விக்ரம்னு சொல்றியா? இல்ல மேடம், அவன் விக்ரம் தான். எனக்கு தெரியாதா? சரி சரி, நீ அங்கே இரு. நான் இன்னும் 10 நிமிஷத்துல அங்க வந்துடுறேன். என் போன்ல யார கீரிப்புள்ளியோட டிஸ்பிளே வச்சதே? ஐயோ, நான் தானா அது? ஐயோ, இப்படியே போனோம்னு வச்சுக்கோ, மேடத்தை கரெக்ட் பண்ண முடியாது. முதல்ல முடிய நல்லா கரெக்ட் பண்ணிட்டு போனாதான் மேடமே கரெக்ட் ஆகும். அசிங்கமா இருக்கு. ஏய் விக்ரம், நீ என் கண்ணுல இருந்து தப்பிக்கவே முடியாது. அம்மா, வலி தாங்க முடியலையே. 30 ரூபாமா? 30 ரூபாவா? ஆமாம்மா. தக்காளி 10 ரூபாமா? சரி, 1 கிலோ போடு. எடுத்துங்கம்மா. கத்திரிக்காய் எவ்வளவு? கத்திரிக்காய் கிலோ 20 ரூபாமா. நல்லா இருக்கும், எடுத்துக்கம்மா. நானே எடுத்துக்கிறேன். அம்மா, ஹாய். காவேரி, என்னம்மா மார்க்கெட் பக்கம்லாம் வந்திருக்கீங்க? அம்மா, வீட்ல போரிங்கா இருந்துச்சா, அத சும்மா சுத்தி பார்க்கலான்ட்டு இங்க வந்துட்டேன். அம்மா, அப்பாவும் முருகனும் இங்க மார்க்கெட்ல தானே வேலை செய்யறாங்க. அவங்க கிட்ட சொன்னா இந்த காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வர மாட்டாங்களா? அட ஏமா. அம்மா, எப்பமா வந்தீங்க? இப்பதான்டா வந்தேன். ஹாய். அம்மா, உங்க அம்மாக்கு இந்த ஹெல்ப்லாம் நீங்க பண்ண மாட்டீங்களா? இவனும் இவங்க அப்பாவும் ஒரு நாளாவது உருப்படியா காய்கறி வாங்கிட்டு வரதா அப்புறம் நான் எங்க வர போறேன்? இத பாருமா, உருளைக்கிழங்கு அழுகி இருக்கான்னு பார்க்க மாட்டாங்க, கத்திரிக்கால பூச்சி இருக்கான்னு கூட பார்க்க மாட்டாங்க, தக்காளி அடிபட்டிருக்கான்னு கூட பாக்குறது கிடையாது. கண்ணுல பட்டதா அப்படியே கூடையில அள்ளி போட்டுட்டு வந்துருவாங்க, எதையும் பாக்குறது இல்ல. சும்மா இருடா. ஒரு நாளைக்கு வாங்குற காய்கறிய மறுநாளைக்கு வைக்கவே முடியாது, அப்படியே குப்பை தொட்டியில போட வேண்டியதுதான். அது எதுக்கு? அதான் நானே வந்துடுறேன். என்னங்க, அம்மா எவ்ளோ கஷ்டப்படுறாங்க, உங்களுக்கு காய்கறி கூட பார்த்து வாங்க தெரியாதா? ஏங்க நீங்க வேற. ஆக்சுவலா நான் இங்க பாக்கும்போது காய்கறிலாம் நல்லா பளபளன்னு தாங்க இருக்குது. அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, இங்க இருந்து வீட்டுக்கு போகும்போது காய்கறிலாம் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருது இல்லம்மா? என்ன பண்றது? வாட் டு டு? நல்லா சமாளிக்கிறீங்கங்க. காய்கறி வாங்குறதெல்லாம் ஒரு கலை. தக்காளி இருக்குல்ல, தக்காளி அத அமுக்கி பார்த்து வாங்கணும், வெண்டைக்காய உடைச்சு பார்த்து வாங்கணும், முருங்கைக்காய முறுக்கி பார்த்து வாங்கணும், வெங்காயத்தை உரிச்சு பார்த்து வாங்கணும், உருளைக்கிழங்க நேரத்தை பார்த்து வாங்கணும். பாருங்கம்மா, காவேரி மேடத்துக்கு காய்கறி எல்லாம் பத்தி ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைச்சோம். பரவாயில்லையே, போன ஜென்மத்துல காய்கறி மார்க்கெட்ல கடை போட்டு கூவி கூவி வித்த மாதிரில சொல்றாங்க. அம்மாடி, நீ பெரிய வீட்டு பொண்ணு, இத பத்தி எல்லாம் உனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைச்ச. நீ என்னடான்னா கடைக்காரக்கே சொல்லி கொடுப்ப போல. உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? ஆமால, நமக்கு எப்படி இவ்ளோ விஷயம் தெரியுது? காய்கறிய கையால தொட்டதும் எல்லாமே தானாவே தெரியுது.
மார்க்கெட் பக்கமே எட்டி பார்க்காத எனக்கு காய்கறி பத்தி இவ்ளோ விஷயம் எப்படி தெரியும்? அம்மா மேடத்துக்கு என்னாச்சு? ஒருவேளை நான் இதுக்கு முன்னாடி காய்கறி வித்திருப்பேனோ, இல்ல வீட்ல நல்லா சமைப்பேனா, இல்ல ஒருவேளை ஹோட்டல் எதுவும் நடத்திருப்பேனா? ஒண்ணுமே புரியலையே. காவேரி, ஆ, அம்மா. ஆ, ஆஹா. அம்மா, இதுல என்னம்மா இருக்கு? பொண்ணுங்களுக்கு இதெல்லாம் ஜீன்லயே இருக்கும்மா. காய்கறி வாங்க மார்க்கெட்டுக்கு எல்லாம் போகணுங்கிற அவசியம் எதுவுமே இல்ல. எல்லாமே தானாவே வரும். மேடம் நீங்க பெரிய ஆளுதான். பாருங்கம்மா, எல்லாத்துலயும் எக்ஸ்பர்ட்டா இருக்காங்கல்ல. அம்மா, கேட்டிங்களா? அவரு வாயாலே சொல்லிட்டாரு நான் எக்ஸ்பர்ட்னு. உங்களுக்கு தேவையான காய்கறிய நானே எடுத்து தரேன், சரிங்களா? சரிம்மா. நம்ம மாப்பிள்ளை மாதிரியே இருக்கானே. பார்த்துருவோம். மாப்பிள்ளை யாரு? ஒரு நிமிஷம், என்ன வேணும்? டேய், இனிமே நான் உன்னை இந்த ஏரியாக்குள்ள பார்க்கவே கூடாது. அப்படியே நீ இந்த ஏரியாக்குள்ள வந்தாலும் சேவிங் பண்ணிட்டு தான் வரணும், புரியுதா? இந்தா டென்ஷன் பண்ணிக்கிட்டு போட. சரியான லூஸா இருப்பானோ? தாடி ஷேவ் பண்றதுக்கு 500 ரூபா கொடுக்குறா. கடவுளே, வந்த வரைக்கும் லாபம். அம்மா, ஆ, அந்த ஸ்வீட் கார்ன் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க. ஃப்ரிட்ஜ்ல வைக்காமயே 4 நாளைக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உடம்புக்கும் நல்லது ஸ்வீட் கார்ன். நீ சொன்னா சரியாதாம்மா இருக்கும். எங்க போனாலே தெரியலையே. சே, இப்படி தப்பிக்க விட்டமே அவனை. ஹலோ புலி, நான் மார்க்கெட்டுக்கு வந்துட்டேன். நீ எங்க இருக்க? அது அந்த விக்ரம பார்த்தல்ல, அந்த இடத்துல தான் நிக்கிறேன் மேடம். முட்டாள், நீ விக்ரம பார்த்த இடம் எனக்கு எப்படி தெரியும்? ஏதா லேண்ட்மார்க் சொல்லு. அது லேண்ட்மார்க்கு எப்படி சொல்றது? மேடம், நான் இப்போ உங்க பக்கத்துல தான் நிக்கிறேன். இந்த பக்கம் பாருங்க. அட, அந்த பக்கம் இல்லைங்க, இந்த பக்கம் பாருங்க. அட, ரைட்ல பாருங்க. பாருங்க. மேடம், இந்த இடத்துல தான் நான் விக்ரம பார்த்தேன் மேடம். இதோ இந்த இடத்துல தான் நின்று பேசிட்டு இருந்தேன் மேடம். இந்த இடத்துல பார்த்துட்டு அவனை மிஸ் பண்ண. அவன் எந்த பக்கம் போயிருந்தாலும் அவன் போன திசையை கண்டுபிடிச்சிருக்கலாம்ல. மேடம், நான் அப்படியே நான் பாட்டுக்கு வந்துகிட்டே இருந்தேன் மேடம். பார்த்துட்டேன். ஏய், விக்ரம் மாதிரி இருக்கானேன்னு சொல்லிட்டு நல்லா பார்த்தேன். அவனே தான். ஏய் மாப்பிள்ள அப்படின்ட்டு போன பாருங்க, குறுக்க கரெக்டா ஒரு வண்டி போயிட்டான். அவனை பாக்குற ஆள் எஸ்கேப் ஆயிட்டான் மேடம். எந்த பக்கம் போனானே தெரியல. நானும் 4 பக்கமும் சுத்தி தேடுறேன், ஆள் தட்டுப்படவே இல்லை மேடம். சரி, அதை விடு. என்ன கலர் ஷர்ட் போட்டிருந்தான்? அது என்ன கலர்னா அது ஆரஞ்சு மஞ்சள் ரோஸ்ன்னு நினைக்கிறேன். இல்லை மேடம், ஏதோ ஒரு கலர் சட்டை. நான் பார்க்கும்போது ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருந்தேன் மேடம். பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருந்தானா? ஆமா மேடம்.
அதுக்கப்புறம் நான் அந்த பொண்ணுகிட்ட கூட விசாரிச்சேன் அவன் யாரு என்ன ஏதுன்னு. அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுச்சு, நீங்க சொல்ற மாதிரி விக்ரம்னா ஒண்ணும் கிடையாது, இவன் என் மாமா மக முருகன் அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணிட்டா என்னைய. கன்ஃபியூஸ் பண்ணிட்டாளா? புலி, என்ன டென்ஷன் பண்ணாத. நீ பார்த்தது விக்ரமா இல்ல அந்த பொண்ணோட மாமா மகன் முருகனா? இல்ல மேடம், அது எனக்கு விக்ரம் மாதிரி தான் தெரிஞ்சது மேடம். மறுபடியும் நீ டவுட்டோட தான் சொல்ற புலி. கிளியரா ஸ்ட்ராங்கா சொல்லு. நீ பார்த்தது விக்ரம் தானே? ஆமா மேடம், நான் பார்த்தது விக்ரம் தான் மேடம். என்னோட 2 கண்ணாலே பார்த்தேன். அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இருந்தா மேடம். சரி விடு. நீ பார்த்தது விக்ரமா இல்ல முருகனான்னு நானே இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்டுபிடிக்கிறேன். அந்த முருகன் இப்ப எங்க இருக்கான்னு தெரிஞ்சா நம்ம டவுட் கிளியர் ஆயிடும். அந்த பொண்ணு யாரு? அவ பேர் என்ன? அவளை பத்தின டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணியா? அச்சச்சோ, அவளை பத்தி நான் எதுவுமே கேட்கலையே. ச்சே, இந்த ஐடியா எனக்கு அப்ப தோணாம போச்சே மேடம். டேய் முட்டாள், கையில கிடைச்ச எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டு நிக்கிறீங்க. அவளை எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? சாரி மேடம், திடீர்னு அவனை பார்த்த அந்த பரபரப்புல அந்த பொண்ணை பத்தி விசாரிக்கிறதுக்கு நான் மறந்துட்டேன் மேடம். என்ன பண்றதுன்னு தெரியாம தான் உங்களுக்கு போன் பண்ணிட்டேன். புலி, அவ இந்த மார்க்கெட்டுக்கு ரெகுலரா வரவளாதான் இருப்பா. கடைக்காரங்க கிட்ட விசாரிச்சு பார்த்தா தெரிஞ்சிரும் அவ எப்படி இருப்பா. பாக்குறதுக்கு என்னமோ ரொம்ப சூப்பரா தான் இருந்தா மேடம். முட்டாள், அவ எப்படி இருப்பான்னு கேட்டா சூப்பரா இருக்கான்னு சொல்ற? உன்னை வச்சுக்கிட்டே எதுவுமே பண்ண முடியாது. ஐயோ இல்ல மேடம், ஒரு எமோஷனல்ல அப்படி சொல்லிட்டேன். நான் மிஸ் பண்ணத நானே கண்டுபிடிக்கிறேன் மேடம். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் இங்கேயே விசாரிச்சு அந்த பொண்ணோட ஃபுல் டீடைல்ஸோட வரேன். இருங்க. அண்ணே வணக்கண்ணே. ஒன்றும் இல்லை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் இங்க ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருந்தேன்ல, அந்த பொண்ணு யாரு, என்ன அவ பேரு, அவ எந்த ஊரு, அத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? என்னது, ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருந்தியா? நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப நேரமா அந்த பொம்பளை கிட்ட தான் கடலை போட்டுட்டு இருந்தேன். இப்ப என்கிட்ட வந்து இன்னொரு பொண்ணை பத்தி கேக்குறியா? யோ போயா, முதல்ல இது வியாபாரம் பண்ற இடம், ஓடி போயிரு மரியாதையா. அண்ணே 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 அண்ணே, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கண்ணே. இது வேறண்ணே. வேறயா? இப்ப நீ போறையா இல்ல பாட்டில் எடுத்து உன் மண்டையை உடைச்சு போடுவோம் பாத்துக்க. ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிரு, என்ன கொலகாரன் ஆகிறது. மேடம் என்ன சொன்னாரு? அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சிட்டியா? அது அந்த கடைக்காரரு கூட தெரியலையா, அத கொஞ்சம் மரியாதையா சொல்லி என்னை அனுப்பிச்சு விட்டாரு. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் எப்படியாவது அந்த பொண்ணோட ஃபுல் டீடைல்ஸையும் உங்களுக்கு கலெக்ட் பண்ணி தர்றேன். அவளை கண்டுபிடிக்கிறது முக்கியம் இல்ல, அவனை கண்டுபிடிக்கணும். அவன் இந்த மார்க்கெட்டை விட்டு எங்கேயும் போயிருக்க மாட்டான். மார்க்கெட்டை ஒரு சுத்தி வந்தா அவனை கண்டுபிடிச்சிடலாம். நான் நந்தினி கிட்ட 15 நாள் டைம் கேட்டிருக்கேன். அவ்வளவு நாள்லாம் தேவைப்படாது, இன்னைக்கே வேலை முடிஞ்சிடும். என்னது, இன்னைக்கே வேலை முடிஞ்சிருமா? எப்படி மேடம்? இப்படிதான். எந்த இடத்துல அவனை பாக்குறேனோ அந்த இடத்துல போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். ஐயோ, அதை இப்படி திருப்புங்க. அவசரப்படாதீங்க மேடம், உள்ள வைங்க உள்ள வைங்க, யாராவது பாத்திர போறாங்க, உள்ள வைங்க. சரி வா, விக்ரம தேடுவோம். அம்மா விக்ரம், போகாதடா.
பண்ண? ஏன்டா இப்படி? உனக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தா நான் என்னடா பண்ணிருப்பேன்? ஏன்டா இப்படி பண்ண? ஐயா ரொம்ப நன்றி ஐயா. நீங்க மட்டும் இல்லைன்னா என் பையனுக்கு என்ன ஆயிருக்குமோ? நான் கும்பிடுற கடவுள் தான் உங்களை அனுப்பி வச்சு என் பையனை காப்பாத்திருக்கான். ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. குழந்தைய கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க. சரிங்க ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. சரி, இந்தாங்க, சேஃபா விளையாடணும். சரியா? சரிங்க அங்கிள். போலாம் மேடம். ஏமா, சின்ன பசங்களை மார்க்கெட்டுக்கு கூட்டிட்டு வந்தா பத்திரமா பாத்துக்கிறதுல, அப்படியே வந்தாலும் கையில பிடிச்சு வச்சிருக்கணும். கிரவுண்ட நினைச்சு விளையாட விட்டுட்டாங்க போல. ஆமா. ஏன்டா அப்படி பண்ண விக்ரம்? எங்க விக்ரமே? எங்க விக்ரமே? எங்க விக்ரமே? எங்க விக்ரமே? எங்க விக்ரமே? யோ, நீதான் விக்ரமோட அப்பனா? அறிவே இல்லையா உனக்கு? குழந்தையா? தோ இவன் பேரு தான் விக்ரம. என்ன சார் உங்க பேரு? விக்ரம். உனக்கு வைக்கிறதுக்கு வேற பேரே கிடைக்கலையா? விக்ரம். ஆமா விக்ரம். ஆமா, இங்க விக்ரம் அப்படின்னு கத்துனது யாரு? நான் தான். நீங்க ம். கையை மட்டும் குடைச்சிட கூடாது, வாயை சேர்த்து குடைச்சிருக்கணும். பைத்தியம் போல. ஐயோ, கடிகாரத்தை முள்ளு சுத்துற மாதிரி இந்த மார்க்கெட்டையே 10-15 தடவை சுத்தி சுத்தி வந்துட்டேன். ஆனா இன்னும் இந்த விக்ரம் நம்ம கண்ணிலேயே தட்டுப்படலையே. நடந்து நடந்து எனக்கு மூட்டு வலி, முதுகு வலி, எல்லா வலியும் வந்துருச்சே. நேரா ரூமுக்கு போறோம், ஒரு ஆப்பை வாங்குறோம், மடக்குன்னு குடிச்சிட்டு மல்லாக்கப்படுத்தா தான் நல்லா இருக்கும். மகா, என்னாச்சு? எதுக்கு இப்போ டக்குன்னு திரும்பி பாத்தீங்க? இல்ல, அந்த பேரு மகா ரொம்ப பழக்கப்பட்ட பேர் மாதிரியே இருந்துச்சு, அதனாலதான் பார்த்தேன். எனக்கும் அதே மாதிரி தான் இருக்கு முருகன். இது எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அப்படியே சொன்னாலும் அதை நீங்க நம்புவீங்களா? காவேரி மேடம், என்னாச்சு? என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, ஒண்ணும் இல்ல. போலாமா? வாங்க. நீங்க 2 பேரும் எங்க போயிட்டீங்க? ஆளை காணோன்னு தேடிட்டு இருக்க. ஒண்ணு இல்லம்மா, ஒரு சின்ன பையன் பள்ளத்துல விழற மாதிரி போனா, அந்த அம்மா ரொம்ப கதறினாங்க, அதனால காப்பாத்திட்டு வர்றோம். நல்ல காரியம் பண்ணீங்கப்பா. சரிம்மா. அம்மா, கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் வாங்கியாச்சுல்ல? வேற எதுவும் நீங்க மிஸ்லாம் பண்ணல? இல்லம்மா, இன்னும் 2-3 காய்கறி வாங்க வேண்டியிருக்கு. அம்மா, இத பாருங்க, வாங்கின காய்கறியே 1 வாரத்துக்கு நமக்கு வரும். இதுக்கு மேல வாங்குனீங்கன்னா எப்படி எடுத்துட்டு போவீங்க? அட போடா, காய்கறி வாங்கும்போது பை நிறைஞ்சா மட்டும் பத்தாதடா, மனசும் நிறையணும். வரும்போது 4-5 மாங்காய் வாங்கணும்னு நினைச்சேன், தேடி பார்த்தேன், கிடைக்கல. அதுவும் வாங்கினாதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். மா, இது மாங்காய் சீசனே கிடையாதுமா, நீங்க எங்க தேடி பார்த்தாலும் கிடைக்கவே கிடைக்காது. அம்மா ப்ளீஸ்மா, வாங்கினதெல்லாம் போதும், வாங்குமா வாங்குமா. இங்க பாருங்க காவேரி அம்மா, இதுக்கு மேல நின்னா முருகன் எரிஞ்சு எரிஞ்சு விழுவான். நான் கிளம்புறேன், நீங்களும் பத்திரமா போயிட்டு வாங்க. அம்மா, நான் உங்களோட வயசுல ரொம்ப சின்ன பொண்ணுமா. காவேரி அம்மா வாங்க போங்க அப்படின்லாம் எதுவும் கூப்பிட தேவையில்ல. என்ன சாதாரணமா உங்க வீட்டு பொண்ணு மாதிரி காவேரின்னு பேர் சொல்லி கூப்பிட்டாலே போதும். அதுதான் எனக்கும் பிடிக்கும். நானும் உன்னை என் வீட்டு பொண்ணு மாதிரி தாமா பாக்குறேன். தெரிஞ்சோ தெரியாமலோ உன் வாயில அந்த வார்த்தை வந்துருச்சு. மா, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்களா? என்ன எப்படி பேர் சொல்லி கூப்பிடுறதுன்னு தானே? எங்க வீட்ல யாரும் இதை பத்தி தப்பா நினைக்க மாட்டாங்க. நீங்க தைரியமா பேர் சொல்லியே கூப்பிடலாம். சரிம்மா, இனிமே நான் உன்னை காவேரின்னு பேர் சொல்லியே கூப்பிடுறேன், சரியா? அப்புறம் நீயே உன்னை எங்க வீட்டு பொண்ணுன்னு சொல்லிட்ட, அதனால எப்ப வேணாலும் எங்க வீட்டுக்கு வரலாம். யோசிக்கவே யோசிக்காத என்ன? எந்த நேரத்துல வேணாலும் எங்க வீட்டுக்கு வரலாம், சரியா? சரிம்மா, நாளைக்கு நான் வீட்டுக்கு வரேன். சும்மா சொல்லக்கூடாது, கண்டிப்பா வரணும்.
நான் உன்னை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன் சரியா? கண்டிப்பா. சரி நான் கிளம்புறேன், பத்திரமா போயிட்டு வா. சரிடா, சரி, நான் போயிட்டு போயிட்டு வரேன். வாங்க. பாய். ஏங்க நான் உங்களை ட்ராப் பண்ணட்டா? ஏங்க ஆ. எனக்கு ஸ்கூட்டி ஓட்ட தெரியும். ஆ, நான் எப்படி வந்தேனோ அப்படியே போயிருவேன். நீங்க உங்க வேலையை பார்த்தா மட்டும் போதும். சரி நீங்க பார்த்து போங்க. பாய். பாய். ஓகே.